இயக்கமாக பாபா சாஹேப் அம்பேத்கரை இன்னும் மறக்காமல் இருக்கிற நகர்ப்புற தலித்துகளாக நீங்கள் இருக்கிறப்போ உங்களை பார்க்குறதுல எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வில் என்னை வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரேலா கௌதம், டாக்டர் கௌதம் வந்து அவர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ கானா சுதாகர் திரு பிரேம் மூலமாக, பகுஜன் சமாஜ் கட்சி பிரேம் மூலமாக வந்து அவர் வந்து என்னை இன்வைட் பண்ணார். கானா சுதாகருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு என்னை நேராக வந்து பார்த்தா திரு அருண், அப்புறம் அண்ணன் பேர் பிரபாகரன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இவர்கள் மூலமாக உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் என்னுடைய படங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி அட்டகத்தி ரிலீஸ் ஆகி 14 இயர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 15 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டகத்தி படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அட்டகத்தி படம் ரிலீஸ் ஆகிறப்போ என்ன மாதிரியான சூழல் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். என் அட்டகத்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் உங்களை தலித்தா திரும்பவும் சொல்லிக்க அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் புகைப்படங்களோ இல்லை திருப்பி அந்த கதைகளோ நீங்கள் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இல்லை, நான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மாணவன், பாபா சாஹேப் அம்பேத்கரை எப்போதும் சொல்லி கொண்டிருப்பேன், எப்போதும் துதித்து கொண்டிருப்பேன், அவருடைய உண்மையான சீடர் நான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 வருடமாக திரைத்துறையில் நான் இருக்கிறேன். நான் மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்கள் தயாரிச்சிருக்கிறோம். நிறைய தோழர்கள் எங்களோடு சேர்ந்து உள்ளே வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் ரொம்ப பெருமிதமாக, ரொம்ப திமிரோட நான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மாணவன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா எல்லாருமே பயமுறுத்துவாங்க, நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்களா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காதுலாம் சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா நான் சினிமா துறைக்கு வந்ததே பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கும் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையுடைய லைஃப்பை வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் தான் நான் வந்து சினிமாவுக்கே நான் வந்தேன். ஏன்னா நம்முடைய கதைகள் சினிமாக்களில் பேசப்படலை, நான் எப்படியாவது பேசணும் அப்படின்னு தான் சொல்லி நான் வந்தேன். ஸோ அப்படி உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான், நீங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்த ஒரு ஆதரவும் நம்பிக்கையும் தான் நான் இவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த நேரத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.